இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா ஏறி நம்மளுக்கு கொண்டு வந்துருச்சு. பட் ஆனா இன்னும் இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வருது, அதானி பத்தி நியூஸ் வருது, அப்படி இப்படின்னு நம்ம மார்க்கெட்டை ஏதாவது ஒன்று கலைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்றத பேசலாம். விகர்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரியா, மார்க்கெட் இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 24,000க்கு நெருங்கிடுச்சு. 557 பாயிண்ட் ப்ளஸ்ல போயிருக்கு. ஸோ அன்னைக்கு ஏறந்து இவ்வளோ ஏன் சார்? மேடம், இதெல்லாம் கீழே போனா எதுக்குன்னு கேக்குறீங்க, மேல போனா கூட எதுக்குன்னு கேக்குறீங்க நீங்க? ஏதாவது நியூஸ் இருக்கணும்ல சார், மார்க்கெட்டுக்கு ஏதாவது நியூஸ் தேவை இல்ல. சோ என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்குன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இந்த மார்க்கெட் போன ஃப்ரைடேவே நல்லா மேல, ஃப்ரைடே இல்ல, அன்னைக்கு என்ன ஒரு நாள் லீவ் இருந்ததுல நடுவுல, நேத்து முந்தா நேத்து லீவு. ஆமா சார், வெனஸ்டே லீவுன்னு நினைக்கிறேன். வெனஸ்டே, அப்போ டியூஸ்டே மார்க்கெட் நல்லா அப்ல ஓபன் ஆயிட்டு இருந்தது. ஓகே, மண்டே டியூஸ்டே வாட் எவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் வந்தது, மகாராஷ்டிரா 20th. ஆமா, 20th லீவு. ஸோ வெனஸ்டே லீவு. டியூஸ்டேவே மார்க்கெட் நல்லா மேல போயிருக்கும், பேசிக்கா போயிருக்கணும். ஆனா அது போகல. எதுக்குன்னா மார்க்கெட் சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் ஓப்பன் ஆயிட்டு, அதுக்கப்புறமா 2 மணிக்கு மேல யுக்ரைனும் ரஷ்யா வார் பெருசாக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்தது, ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு பேனிக் செல்லிங் மார்க்கெட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபேக்ட் போன வீடியோ நம்ம பண்ணதுல நான் கத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேல்யூவேஷன்ஸ் இப்போ சீப்பா இருக்கு, நீங்க கண்டிப்பா முதலீடு செய்யணும், உங்களோட அட்வைசரோட ஹெல்ப் எடுத்து செய்யுங்க, இதெல்லாம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரைட்? எதுக்குன்னா வேல்யூவேஷன் சீப்பா இருக்கு, இன்வென்ட் ரொம்ப கீழே எல்லாம் போகாது, ஆனா ரிகவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இது திருப்பி திருப்பி சொன்னேன் நான். எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியாது. ஆனா நாங்க நிறைய கேஷ் வச்சுட்டு இருந்தோம். கிளைண்ட்ஸ் நிறைய, எங்க கிளைண்ட்ஸ் எல்லாரும் கேஷ் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா அந்த யுக்ரைன் நியூஸ் வந்த அப்புறம், யுக்ரைன் ரஷ்யா நியூஸ் வந்த அப்புறம் மார்க்கெட் திருப்பி அடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் பண்ணாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி அடானி பத்தி பேசியாச்சு, ஸோ திருப்பி பேசல. ஆனா அடானி நியூஸ் வந்துச்சு, ரைட்? ஸோ மார்க்கெட் திருப்பி கீழே போயிடுச்சு ஒரு பேட் சென்டிமெண்ட்னால. ஸோ இல்லைன்னா ஒரு ரிகவரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா அடானி நியூஸ்னால மார்க்கெட் கீழே திருப்பி போய் க்ளோஸ் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 விஷயம். ஒன்று, இந்த அடானி விஷயம் லைக் பிஃபோர், மோர் சவுண்டு லெஸ் சஸ்பென்ஸ் சொல்லுவாங்கல்ல, உள்ள மேட்ரு கம்மியா இருக்கு, சவுண்டு தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நேற்று நீங்க இந்த மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அடானி ஸ்டாக்ஸ் ரிகவரி காமிச்சிச்சு. அடானி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், எல்ஐசி இருக்கட்டும், எஸ்பிஐ, பிஎஸ்சி பேங்க்ஸ், இது எல்லாமே ரிகவரி காமிச்சிச்சு. ஓகே, அது ஒரு ஃபேக்டர். ஸோ பெருசா நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லி மார்க்கெட்ல பையிங் நம்ம ஃப்ரைடே பார்த்தோம். ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 2.5% ஏற்றத்தோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் நீங்க போட போறது இது சண்டே, ரைட்டா? ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதுக்குதான் என்னன்னா, ரிசல்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போகுது சாட்டர்டே மார்னிங். இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே நைட், நம்ம ராத்திரி 10 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மேபி மார்க்கெட்டுக்கு என்ன ரிசல்ட் வரும் எலெக்ஷன்ல ஒரு என்னன்னா அந்த எக்ஸிட் போல நம்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ பாசிபிளி
அந்த அந்த காரணத்தினாலையும் வந்து ஒரு நல்ல பையிங் வந்து மார்க்கெட்ல வந்து வந்திருக்கு. அண்ட் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஃபேக்டர் மார்க்கெட் மேல போனது காரணம் வந்து நான் போன வாரம் சொன்ன மாதிரி வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்போ சுமாரான வேல்யூவேஷன்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப வேல்யூவேஷன்ஸ் காஸ்ட்லி இல்லாத போது உங்களுக்கு வந்து ரிகவரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி திருப்பி வருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ரிகவரி நல்லாவே பார்த்துருக்கோம். ஐடி நீங்க வந்து ஃப்ரைடே இன்னைக்கு காலையில வந்து மார்க்கெட்டோட இது பார்த்தீங்கன்னா ஐடி, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. அண்ட் ஓவரால் மார்க்கெட் வந்து சூப்பராக பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலி எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு கூட ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வரும். பை சான்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து வரலாம். ஓகே, ஆனால் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து அங்கே திருப்பி ஜெயிச்சிச்சுன்னா, பேசிக்கலி ஜார்க்கண்ட்ல வந்து என்டிஏ கவர்மெண்ட், மகாராஷ்டிரில் என்டிஏ கண்டினியூ ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மண்டே டியூஸ்டே கூட கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இன்னைக்கு டேட்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர், வேல்யூவேஷன்ஸ் ஆர் சீப். ஓகே, பொலிட்டிக்ஸு, குளோபல் இஷ்யூஸு, அடானி ஆர் நோ அடானி இது எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஓவரால் வேல்யூவேஷன்ஸ் வந்து சீப்பாக இருந்தால் எஃப்ஐஐ வந்து திருப்பி வருவாங்க. இது வந்து கண்டினியூஸா சார் இனிமேட் வந்து சூப்பரா ரிகவரி ஆயிட்டே இருக்குமா, அந்த மாதிரி ஆகாது. இன்னும் கொஞ்சம் ரிகவரி வந்தா ப்ராஃபிட் புக்கிங்கும் வரும். மெயின்லி இதுக்கு வந்து என்ன காரணம்னா, நவம்பர் டிசம்பர் எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி ஜென்ரலா ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹாலிடே மூட்ல இருப்பாங்க. ஒரு காலத்துல வந்து டிசம்பர் வந்தாலே எஃப்ஐஎஸ் வந்து உள்ளே வரமாட்டாங்க. எதுக்குன்னா அவங்க லீவுக்கு போயிடுவாங்க. ஓகே, ஸோ சுத்தமா வந்து ஆக்டிவிட்டி இருக்காது. ஆனா போன சில வருஷமா வந்து அந்த மாதிரி இல்லை. எதுக்குன்னா எல்லாமே வந்து இப்போ இன்டர்நெட்ல டேப்ல நான் வந்து ஒரு பட்டாயால பீச்ல உட்காந்து டேப் ஓப்பன் பண்ணி என்னால பையிங் செல்லிங் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதுக்காக வந்து டோட்டலா இப்போ நவம்பர் டிசம்பர்ல வந்து எஃப்ஐ ட்ரை ஆகுறது இல்லை. ஸோ கண்டிப்பா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஆனா முக்கால்வாசி மூடு வந்து ஹாலிடே மூட்ல இருக்கிறதுனால மேபி நீங்க வந்து பெருசா ஆக்டிவிட்டி வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனா ஜனவரில இருந்து எஃப்ஐ வந்து ரீலொகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா பேசிக்கலி வேல்யூவேஷன்ஸ் வந்து கம்ஃபர்டிங் லெவல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டி கண்டிப்பாவே இருக்கு. ஓகே சார். ஸோ இது வந்து இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த சாட்டர்டே வந்தது அப்படின்னா இந்நேரம்லாம் வந்து சண்டேல நம்மளுக்கு வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். மண்டே அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்றீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா அதோட எஃபெக்ட் வந்து வரும். இதுல இதுக்கு வந்து ரெண்டு பட் ஆனா ஒரே ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன்னால அது அப்படியே இந்தியன் மார்க்கெட்டே ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா தானே சார்? சோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்காக அந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் இதுவாகும் மார்க்கெட்டும் இம்பாக்ட் ஆகுமா சார்? என்னன்னா ரெண்டு இம்பாக்ட் இங்க. ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட் இம்பாக்ட் என்னன்னா, இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்லிமெண்ட் செஷன் எப்போ வேணா அனௌன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், அடானி இஷ்யூ திருப்பி ரேஸ் ஆயிருக்கு. ரைட்டா? எத்தனை பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ அடானி இஷ்யூனால என்ன பண்ணிருப்பாங்க, பார்லிமெண்ட்டை வந்து ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும் அது. ஆனா இந்த டைம் வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசா ஆகல. எதுக்கு ஆகலைன்னா, அக்விசிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி டாபிக்ல பேசியாச்சு. அக்விசிஷன் என்னன்னா எல்லாமே அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ்ல தான் பிரைபரி கொடுத்துருக்காரு. அப்போ இது ஸோ அடானி கரெக்டா கண்டிப்பா இது பண்ணிருக்காருன்னு சொன்னா நீங்க வந்து பிரைப் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட அட்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டல் ஆயிடும் பார்லிமெண்ட்ல. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சரி அட்டாக் டல் பண்ணல இதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் ரெண்டுமே வந்து என்டிஏ மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் தோத்துச்சுன்னு வைங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவ், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதுக்காக அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, எக்ஸிட் போல்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா ரெண்டுத்துலயும் என்டிஏ வரும். இப்போ யார் வரும் இன்னைக்கு சுத்தமா தெரியாது. ஓகே, இது எக்ஸிட் போல் தான். எக்ஸிட் போல் போன 2 வாட்டி சூப்பரா ஃபிளாப் ஆயிருக்கு. இந்த டைம் ஃபிளாப் ஆகலாமா 50% சான்ஸ். ஸோ எக்ஸிட் போல்ல பை சான்ஸ் என்டிஏ ரெண்டுமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப க்ளோஸா வந்து பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னா, ஆஸ் பர் எக்ஸிட் போல் வந்து ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் இது வந்து பாசிட்டிவ் எடுக்கும். எதுக்குன்னா, மகாராஷ்டிரா இஸ் நாட் அ ஆர்டினரி ஸ்டேட்.
அந்த அங்க ஸ்டேட் வந்து சின்ன ஸ்டேட்ல ஃபைனான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அங்கதான் இருக்கு, மும்பை. ரைட்டா? ஸோ அண்ட் இந்தியால ஹையஸ்ட் ஜிடிபி, ஹையஸ்ட் எக்கானமி அண்ட் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாமே வந்து மகாராஷ்டிரால இருந்து தான் வருது. ஸோ நீங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டேட் வந்து ஸ்ட்ராங்கா கண்டினியூ ஆனாதான் நாட்டுக்கும் நல்லது எப்பயுமே. ரைட்டா? ஸோ அந்த சென்டிமெண்ட் ஃபேக்டரும் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த இது சப்போஸ் இறங்குது அப்படின்னா இது அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே அடி வாங்குமா? இப்போ வந்து நம்ம முதலீடு பண்ற மாதிரி இப்போ இருக்கா? நான் போன வீடியோல இதான் சொன்னேன், லார்ஜ் கேப் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து சூப்பரா சீப்பா தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அந்த செக்டர்ல வந்து டெஃபினட்டா முதலீடு செய்யலாம், இன்னைக்கு கூட செய்யலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வேல்யூவேஷன்ஸ் அவ்வளோ சீப் இன்னும் இல்லை. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து நீங்க டெஃபினெட்லி அங்க நீங்க முதலீடு செய்றீங்கன்னா ஒரு அட்வைசரோட ஹெல்ப் வச்சுட்டு செலக்டிவ் பையிங் அங்க வந்து பண்ணும். இன்னைக்கு வந்து ஸ்மால் கேப்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஷேர் என்னால பேரை சொல்ல முடியும், நம்ம லைவ்ல சொல்ல முடியாது, ஆனா எனக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்மால் கேப்ல சூப்பர் சீப் கம்பெனி கூட இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். அந்த சூப்பர் சீப் எந்த ஸ்டாக் இருக்கோ நீங்க வந்து கண்ண மூடி முதலீடு செய்யலாம். ரைட்டா? ஸோ அங்க வந்து ரிகவரி பார்க்க முடியும். ஸோ நீங்க வந்து செலக்டிவ் பையிங் வந்து இந்த இடத்துல பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க பை மார்ச் ஏப்ரல் மே வந்து நீங்க வருத்தப்படுவீங்க, எதுக்கு நான் வந்து நவம்பர்ல வந்து முதலீடு செய்யல. அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாவே வரும் மேடம். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நீங்க இன்னமும் எந்த செக்டார்ஸ்ல நீங்க வந்து இப்போ நான் வந்து இப்போ பண்றேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி செலக்டிவ் பையிங் அக்ராஸ் த போர்ட் நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, ஒரு 15 to 18% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி கன்சம்ஷன் செக்டர், பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர், இது நான் வந்து திருப்பி கூட முதல்ல கூட சொல்லியிருக்கேன். இந்த செக்டர்ல வந்து நீங்க ஷியோரா வந்து பார்க்கலாம். செலக்டிவ் பிஎஸ்சி பேங்க்ஸ்ல கூட நீங்க வந்து இப்போ பார்க்கலாம் இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம். ஓகே, பிஎஸ்சி எல்லா பேங்க்ஸும் சொல்ல, ஆனால் செலக்டிவ். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க, எந்த தப்பும் இல்லை ஹெல்ப் எடுக்காம. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சரி அந்த விஷயம் விட்டுடலாம், ஆனா கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்ப் எடுத்து இது வந்து ஆல்மோஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்க்கெட் வந்து சாட்டர்டே வந்து அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சண்டே எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். மண்டே மார்க்கெட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன நடக்க போகுது அப்படின்றத சார் சொல்லிட்டாரு, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் brokerage சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 minutesலயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.